வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுலயும் குறிப்பா பார்லிமெண்ட் சம்பந்தப்பட்ட ஆர்டிகிள்ஸ் 79லேருந்து 123 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய சவால். ஆமா, வெறும் எண்களை மனப்பாடம் பண்றது எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். எண்களை கதைகளா மாத்தி படிக்கிறது. கரெக்ட். இந்த நினைவூட்டல் குறிப்புகள், அதாவது முமோனிக்ஸ், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் டூல்னே சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நம்ம நோக்கம் வெறும் மனப்பாடம் பண்றது மட்டும் இல்ல. இந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தோட அந்த லாஜிக்க புரிஞ்சுக்கிறது. அதாவது இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் ஏன் இந்த வரிசையில் இருக்குன்னு பார்க்க போறோம். அதேதான். இதன் மூலமா இந்திய பார்லிமெண்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு முழு படத்தையும் நம்ம பார்க்கலாம். சூப்பர். அப்போ ஒரு ஜனநாயகத்தை இயக்கிறதுக்கு தேவையான ஒரு பார்லிமெண்ட்டை நாமளே புதுசா கட்ட போற மாதிரி இந்த அலசல ஆரம்பிக்கலாம். அருமையான தொடக்கம். முதல்ல நமக்கு என்ன தேவை? ஒரு கட்டடம், அதுல 2 ரூம், அப்புறம் அதுல யார் இருக்கலாம், எவ்வளவு காலம் இருக்கலாம்னு சில ரூல்ஸ். இதுதானே முதல் பகுதி. மிகச்சரி. இது ஆர்டிகல் 79ல இருந்து 88 வரைக்கும் கவர் பண்ண போகுது. இதுக்காக நீங்க கொடுத்திருக்கிற அந்த மிமோனிக் PC HR DM SP. ஆமா, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் PC HR மேனேஜர் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்க அவர் SPக்கு DM பண்ண சொல்றார். இதுதான் கதை. சரி, இந்த கதையோட ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஆர்டிகிள் எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். முதல்ல P அப்புறம் C. P ஆர்டிகிள் 79 பார்லிமெண்ட். அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்கும். அதுல பிரசிடென்ட் அப்புறம் 2 அவைகள் இருக்கும்னு சொல்லுது. ஓகே, அடுத்தது C. புரியுது. அப்போ அடுத்தது H. அது மக்களவையா தான் இருக்கணும். சரிங்க. H ஆர்டிகிள் 81 ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அவை. அதனால இந்த பேரு. இப்ப பாருங்க, 79, 80, 81 பார்லிமெண்ட், மாநிலங்களவை, மக்களவை, ஒரு லாஜிக்கலான வரிசை. அதேதான். அடுத்து R, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட். இது ஆர்டிகிள் 82. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் தொகுதிகளோட எல்லைகளையும் ஒதுக்கீடுகளையும் மாத்தி அமைக்கிறது. மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி பிரதிநிதித்துவம் இருக்கணுங்கிறதுக்காக. சரி, கட்டடம் ரெடி, ரூம்ஸ் ரெடி, தொகுதி வரையறையும் ரெடி. அடுத்து உள்ள இருக்கிறவங்களோட பதவி காலம், தகுதிகள், அதுதான் அந்த D மற்றும் M இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள். அருமை. அடுத்தது S மற்றும் P. PCHR DM SP ஓட கடைசி 2 எழுத்து. S ஆர்டிகிள் 85 செஷன்ஸ். பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை கூட்டுறது, ஒத்து வைக்கிறது, மக்களவையை கலைக்கிறது, இந்த மாதிரி பிரசிடென்டோட அதிகாரங்கள். கடைசியா P ஆர்டிகிள் 86 பிரசிடென்ட்ஸ் ரைட் டு அட்ரஸ். குடியரசுத் தலைவர் பார்லிமெண்ட்ல உரையாற்றுவதற்கான உரிமை. ஒரு நிமிஷம். இந்த கதையில இன்னொரு சின்ன பார்ட் இருக்கு. அந்த SP மறுநாள் காலையில 8 AM வர சொல்றாருன்னு உங்க குறிப்புல இருக்கு. ஆமா, இது அடுத்த 2 ஆர்டிகிள்ஸ் 87, 88 குறிக்குது இல்லையா? அந்த கதையோட ஒரு புத்திசாலித்தனமான கவர்ச்சி. ஆர்டிகிள் 86ல பிரசிடென்டோட பொதுவான உரை பத்தி பார்த்தோம். ஆனா ஆர்டிகிள் 87 குறிக்கிற அந்த ஸ்பா ஸ்பெஷல் அட்ரஸ் பை த பிரசிடென்ட். அதாவது ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு பிறகும் அப்புறம் ஒவ்வொரு வருஷத்தோட முதல் செஷன்லயும் பிரசிடென்ட் நிகழ்த்துற சிறப்புரை. அப்போ அந்த 8.8 AM அது ஆர்டிகிள் 88. அதுல AM அட்டார்னி ஜெனரல் மற்றும் மினிஸ்டர்ஸ்னு எடுத்துக்கணும். ஓ, அப்படியா? ஆர்டிகிள் 88 என்ன சொல்லுதுன்னா, அமைச்சர்களும் இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞரும், அதாவது அட்டார்னி ஜெனரலும் பார்லிமெண்டோட 2 அவைகள்லயும் பேசலாம், நடவடிக்கைகள்ல கலந்து கொள்ளலாம். ஆனா ஓட்டு போட முடியாது. கரெக்ட். அவங்க அந்த அவையோட மெம்பரா இல்லைன்னா அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது. ஆஹா, முதல் கதை மூலமா பார்லிமெண்ட் எப்படி உருவாகுது, அதோட அடிப்படை விதிகள் என்னன்னு பார்த்தாச்சு. சரி, இப்போ கட்டிடம் ரெடி. அதை நடத்த ஆட்கள் வேணும் இல்லையா? சபாநாயகர், தலைவர் மாதிரி ஆபீசர்ஸ். அடுத்த கட்டத்துக்கு போறோம். இங்கதான் ராஜ்யசபாவுக்கு CDVP என்னும், லோக்சபாவுக்கு SDVP என்னும் 2 குறியீடுகள் வருது. ஆமா, அந்த கதை. ஒரு CDல இருக்கிற படத்தை VPN யூஸ் பண்ணி SD கார்டுல ஏத்துனதால சம்பளம் கிடைச்சது. இது 2 அவைகளையும் ஒப்பிட்டு படிக்க உதவுதுன்னு சொன்னீங்க. ஆமா, இதுல ஒரு அழகான ஒற்றுமை இருக்கு. ராஜ்யசபாவுக்கு பொருந்துற நிறைய விதிகள் அப்படியே லோக்சபாவுக்கும் பொருந்தும். முதல்ல ராஜ்யசபா, அதாவது ஆர்டிகிள்ஸ் 89ல இருந்து 92 வரைக்கும். சொல்லுங்க. CDனா சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன், தலைவர் மற்றும் துணைத் தலைவர். Vனா வேகேஷன், அதாவது பதவி காலியாகிறது. P பவர், துணைத் தலைவர் தலைவரா செயல்படுற அதிகாரம். என்னன்னா நாட் டு பிரிசைட், பதவி நீக்க தீர்மானம் இருக்கும்போது தலைமை ஏற்கக்கூடாது.
அப்போ லோக்சபாவுக்கு, அதாவது ஆர்டிகிள் 93ல இருந்து 97 வரைக்கும் இதே தான் திரும்ப வருமா? எஸ்டி மட்டும் ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கரை குறிக்கும். சரியா பிடிச்சிங்க. SD 93னா ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர். அடுத்த 3 ஆர்டிகல்ஸ் 94, 95, 96க்கும் அதே VPN தான். அதே அர்த்தம். வெக்கேஷன், பவர், நாட் டு ப்ரிசைட். ஆனா இதுல சான்னு ஒன்னு எக்ஸ்ட்ராவா வருதே. அதுதான் ஆர்டிகல் 97, சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ். இது 2 அவைகளோட ஆபீசர்ஸ்க்குமான சம்பளம் மற்றும் படிகள் பத்தினது. சரி, இப்ப பார்லிமெண்ட் நடத்த ஸ்பீக்கர், சேர்மன் எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவங்க எந்த ரூல்ஸ் படி அவைய நடத்தணும்? மெம்பர்ஸ்க்கு என்ன உரிமைகள், சலுகைகள் இருக்கு? இந்த கேள்விகள் தான் நம்மள அடுத்த பகுதிக்கு, அதாவது பாராளுமன்ற நடைமுறைகளுக்கு கூட்டிட்டு போகுது. இதுக்கான குறியீடு SOV VD DP PS, ஆர்டிகல் 98ல இருந்து 106 வரைக்கும். ஒவ்வொரு வார்த்தையோட கடைசி லெட்டரும் அடுத்த வார்த்தையோட முதல் லெட்டரா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு செயினை கிரியேட் பண்ணும். வாங்க இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்க சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணும்போது சாவரன்டி பத்தி ஒரு பவர்ஃபுல் வீடியோ பாக்குறீங்க. அதுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அந்த வீடியோல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க டிஸ்பிளே பிக்சரா வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண உங்க ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றீங்க. SOV VD DP PS. S வந்து செக்ரட்டேரியட், பார்லிமெண்ட் செயலகம். O வந்து ஓத், ஒவ்வொரு எம்பியும் பதவியேற்கும் போது எடுக்கிற உறுதிமொழி. V வந்து ஓட்டிங். அப்புறம் கோரம் பத்தியும் இதுல தான் வரும் இல்லையா? ஆமா, கோரம், அதாவது அவைய நடத்துறதுக்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை. இது மொத்த உறுப்பினர்கள்ல 10ல் 1 பங்கு. கோரம் இல்லனா அவை நடக்காதா? நடத்தவே முடியாது. சபாநாயகர் அவைய ஒத்தி வைக்கணும். அடுத்தது திரும்பவும் V 101 வந்து வேகேஷன் ஆஃப் சீட்ஸ். ஒரு எம்பியோட இடம் எப்படி காலியாகும்னு சொல்ற விதிகள். ஓகே, Vல இருந்து Dக்கு போறோம். ஆமா, D வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ், தகுதி நீக்கத்துக்கான காரணங்கள். அடுத்த D வந்து டிசிஷன் ஆன் டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதி நீக்கம் பத்தின இறுதி முடிவு. அடுத்து P, 2 P வருது. ஆமா, முதல் P வந்து பெனால்டி, தகுதி இல்லாம அவையில உட்கார்ந்தாலோ ஓட்டு போட்டாலோ ஃபைன் போடுறது. கடைசியா S, SOV Sல ஆரம்பிச்சு PSன்னு Sல முடியுது. ஆமா, கடைசி S வந்து சாலரிஸ், இது உறுப்பினரோட சம்பளம் பத்தினது. மிக அருமை. இப்போ பார்லிமெண்ட் உருவாச்சு, நிர்வாகிகள் வந்தாங்க, வேலை செய்ய ரூல்ஸும் போட்டாச்சு. இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். இவங்களோட முக்கிய வேலை என்ன? சட்டம் ஏற்றுவது. ஆமா, இதுதான் ஆர்டிகல் 107ல இருந்து 123 வரைக்கும் இருக்கிற பகுதி. இதுக்கான கதை தான் ரொம்ப நீளமா இருந்துச்சு. ஆமா, PJ SMA AG VS PR LR CP. பிஜேங்கிறது ஒரு ஆள், அவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் அந்த ஃபங்க்ஷனில் எக்கு வைக்கையா வெர்சஸ் விஎஸ் வெர்சஸ் புரோட்டா வைக்கையா, அவருக்கு 2 கன்ஃபியூஷன். அதாவது எக்கு வைக்கையா புரோட்டா வைக்கையா அப்படிங்கிற எக் வெர்சஸ் புரோட்டா PR. சரியா? PR புரோட்டாவை ஷார்ட் ஃபார்மாக PRன்னு நம்ம போட்டிருக்கோம். அடுத்து LR, லெஃப்ட் சைடு மூலையிலையும் ரைட் சைடு மூலையிலையும். கன்ஃபியூஷன், CPனா கன்ஃபியூஷன், Pனா பேனிக். கன்ஃபியூஷனாகவும் பேனிக்காகவும் இருக்கார். சரியா? இதான் அந்த ஸ்டோரி. இது வந்து நம்ம அந்த ஷார்ட்கட்டை ஞாபகத்தில் வைக்கிறக்காண்டி. முதல்ல P மற்றும் J. பலன் 108ல வந்து சாதாரண மசோதாக்களை அறிமுகப்படுத்தி நிறைவேற்றுவது, பாசிங் ஆஃப் பில்ஸ். J 108 வந்து ஜாயிண்ட் சிட்டிங், அதாவது கூட்டம். ஆமா, ஒரு சாதாரண மசோதாவுல லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் முட்டுக்கட்ட வந்தா பிரசிடென்ட் 2 அவைகளையும் ஒன்னா கூப்பிடுவார். அப்போ யாருக்கு அதிக பவர் இருக்கும்? இயல்பாவே மக்களவைக்கு தான். ஏன்னா அவங்க எண்ணிக்கை அதிகம். சோ ஓட்டிங்ல அவங்க சொல்றதுதான் ஜெயிக்கும். சரி, அடுத்தது SMA. இது நிதி சம்பந்தமான 4 முக்கியமான ஆர்டிகல்ஸ். கரெக்ட். S 109 வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஆஃப் மணி பில்ஸ். பண மசோதாக்களை ராஜ்யசபால அறிமுகப்படுத்த முடியாது. ஓ, லோக்சபால மட்டும்தான் முடியுமா? ஆமா, லோக்சபால பாஸ் பண்ணி அனுப்புனா ராஜ்யசபா 14 நாளைக்குள்ள திருப்பி அனுப்பணும். அவங்க திருத்தம் சொல்லலாம், ஆனா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் லோக்சபாவோட இஷ்டம். அப்போ பண விஷயங்கள்ல மக்களவைக்கு தான் முழு அதிகாரம். மணி பில் டெஃபினிஷன், ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையான்னு யார் முடிவு பண்ணுவாங்க? சபாநாயகர். அவரோட முடிவு தான் ஃபைனல். புரிகிறது. அடுத்த 2A. முதல் A 111 வந்து அசென்ட் டு பில்ஸ். 2 அவைகள்லயும் பாஸ் ஆன பில்லு பிரசிடென்ட் கையெழுத்து போட்ட பிறகுதான் சட்டமாகும். அடுத்த A. ரெண்டாவது A 112 வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்.
நம்ம அரசியலமைப்புல பட்ஜெட்டுங்கிற வார்த்தையே கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படியா? சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்து இது பட்ஜெட் நடைமுறையோட தொடர்ச்சி. 113 வந்து எஸ்டிமேட்ஸ், மதிப்பீடுகள். 114 வந்து அப்ரோப்ரியேஷன் பில்ஸ், ஒதுக்கீட்டு மசோதாக்கள். அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா பட்ஜெட்ல இந்த துறைக்கு இவ்ளோ கோடின்னு சொல்றது வெறும் அறிவிப்பு தான். அந்த பணத்தை அரசாங்கத்தோட கருவூலத்திலிருந்து எடுக்கிறதுக்கு பார்லிமெண்ட் கிட்ட கேட்கிற ஒரு பெர்மிஷன் லெட்டர் மாதிரி. ஓ, இது பாஸ் ஆனாதான் பணம் எடுக்க முடியும். ₹1 கூட செலவு பண்ண முடியும். அடுத்து G115 வந்து கிராண்ட்ஸ், அதாவது கூடுதல் மானியங்கள். சரி, கதைப்படி எக் வெர்சஸ் பரோட்டா, அதான் விஎஸ். அதேதான். V116 வந்து votes on account, அதாவது முன்பண மானியம். பட்ஜெட் பாஸ் ஆகிற வரைக்கும் செலவுக்கு பணம் வாங்கிக்கிறது. S117 வந்து நிதி மசோதாக்கள், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஃபைனான்ஸ் பில். அடுத்து பிஆர் மற்றும் எல்ஆர். P118 வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், அவைகள் தங்களுக்கான நடைமுறை விதிகளை உருவாக்கிக்கலாம். R119 வந்து நிதி சம்பந்தமான நடைமுறைகளை சட்டமாக்குறது. அடுத்து L120 வந்து லாங்குவேஜ், பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ற மொழி ஹிந்தி அல்லது ஆங்கிலம். R121 வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது நீதிபதிகளோட நடத்தை பத்தி பார்லிமெண்ட்ல விவாதிக்க கூடாதுங்கிற கட்டுப்பாடு. கடைசியா சிபி, கன்ஃபியூஷன் மற்றும் பேனிக். C122 வந்து கோர்ட்ஸ் நாட் டு இன்குவயர், பார்லிமெண்ட் நடவடிக்கைகள்ல கோர்ட் தலையிட முடியாது. ஓகே. கடைசியா P123 பிரசிடென்ட்ஸ் ஆர்டினன்ஸ் பவர். இது ரொம்ப முக்கியமான அதிகாரம். பார்லிமெண்ட் செஷன்ல இல்லாதப்போ ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும்னா பிரசிடென்ட் மூலமா கொண்டு வரலாம். ஆனா அது நிரந்தர சட்டம் கிடையாதே. கிடையாது, தற்காலிகமானது தான். பார்லிமெண்ட் திரும்ப கூடினதும் 6 வாரத்துக்குள்ள அதை அங்கீகரிக்கணும், இல்லைன்னா அது காலாவதி ஆயிடும். ஆக இந்த நீண்ட கதை மூலமா சட்டம் ஏற்ற முழு ப்ராசஸையும் பார்த்தோம். வெறும் 45 எண்களை ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு பார்லிமெண்ட்டுங்கிற பெரிய மெஷின் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்டமைக்கப்பட்டு எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா இந்த மினோமிக் முறையோட நோக்கமே அதுதான். கடினமான எண்களை ஒரு லாஜிக்கான கதையா மாத்தி புரிதல ஆழப்படுத்துறது.